ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே அதுக்கு நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அலைஸ் பில்லோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேல எந்த டைம் ஃப்ரேம் பெட்டர் டைம் ஃப்ரேமா இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட் மார்னிங் 9:15க்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு ஷேரை பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். இதை நம்ம இன்ட்ராடேன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கே வாங்கிட்டு இன்னைக்கே வித்துறணும், அதுதான் அந்த இன்ட்ராடே கான்செப்ட். ஸோ பிஃபோர் 3:15 க்ளோஸ் பண்ணிடுறது ஆல்வேஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ நம்ம ஜெரோதால பார்த்தீங்கன்னா 3:20, அதே மாதிரி ஒவ்வொரு brokerage ஒரு 5-10 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்றாங்க. அதாவது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் நீங்க க்ளோஸ் பண்ணலைன்னா அவங்களே அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுன்னா, நீங்க இடையில எப்போ வாங்கினாலும் சரி, பட் பிஃபோர் 3:50 இல்லை அட்லீஸ்ட் 3:50க்காவது அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே டைம் ஃப்ரேம் இருக்கு, நான் அதை ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் நான் எங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 7 1 hour கேண்டில்ஸ் வரும். ஓகே, அதில் லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலை விட்டுருவோம். அப்போ நமக்கு 6 1 hour கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 6 1 hour கேண்டில்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் நான் வாட்ச் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் வாட்ச் பண்ணுவேன். மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷா பேரிஷா இல்லை சைட்வேல இருக்க போதா அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு 2-3 1 hour கேண்டில்ஸை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அனலிசிஸ், அதாவது நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிடும் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நான் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை என்னோட டெலிகிராம் குரூப்பில் போட்டுட்ருக்கிறேன். பட் மண்டே ஒரு 25,000 லாஸ் ஆயிடுச்சு. பட் அது நான் ஒரு 4 நாள் ட்ரேட் பண்ணி வச்சிருந்த பணம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டில் நான் ஒரு 2,000 என்னமோ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். பட் ஓகே, ஸோ அதனால் இந்த 1 hour கேண்டில் நான் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் இன்ட்ராடேக்கு. நான் எப்பவுமே இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் உடனே 9:20 ஸ்ட்ராட்டஜி, 9:30 ஸ்ட்ராட்டஜி, 9:45 ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற விஷயம் நமக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஓப்பன், அதாவது எங்கே ஓப்பன் ஆகும், இல்லை கேப் அப்பா கேப் டவுனானு ஒரு அளவுக்கு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுங்கிறத நம்மளால அவ்வளோ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 9:15 ஸ்ட்ராட்டஜி, 9:20 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. பட் யாராவது நீங்கள் அதை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 கேண்டில்ஸ் ஆகுது ஃபார்ம் ஆகணும் டெய்லி இன்ட்ராடேக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்ட்ராடேங்கும் போது அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே சமயம் நம்ம நிறையா லாஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 1 hour கேண்டில் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நான் சார்ட்டில் இப்போ காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மே 2 கரெக்டாக. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் இந்த மேஜர் சப்போர்ட்டை ட்ராப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அது ஒரு பெரிய தப்பு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில். ஸோ மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துருந்தாங்க. புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் கேண்டில்ஸ் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த இன்டிசிஷன் கேண்டில்ஸில் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சடனாக மேலே மூவ் ஆகிடுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25K லாஸ் வந்துச்சு. பட் அதை நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிவிடுவேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நம்ம பார்க்கும்போதே இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போதே இந்த மாதிரி லாஸஸுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்கன்னா, மேபி இதை கீழேயும் வரலாம் மேலேயும் போகலாம், நமக்கு நம்மவே டைலாமில் இருக்கோம், நம்ம எப்படி அதில் ட்ரேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். மேக்ஸிமம் என்னோட என்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ எப்பவுமே வந்து ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் இருக்கும்போது அதனுடைய ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ஏன்னா நம்ம பண்ணுறது இன்ட்ராடே, இதில் வந்து ஹையஸ்ட்னா நான் ஒன் டேவோ இல்லை 4 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ போனோன்னா எனக்கு ஜஸ்ட் 2 கேண்டில்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கேண்டில் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பிரேக் டவுன் பண்ணால் நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு நான் போயிடுவேன். ஓகே, ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்ட்ரிக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து சில கேண்டில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கும், சிலதெல்லாம் ரெட்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பேஸ்ட் ஆன் அவர் அனலிசிஸ், டெக்னிக்கல் அனலிசிஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது. பட் இதை வந்து நான் முக்கியமா யூஸ் பண்றது என்ட்ரிக்காக மட்டும் தான் நான் முக்கியமா யூஸ் பண்றேன். அது ஏன்னா நான் இன்னொரு கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்னொரு டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேக்கு எந்த தப்பும் கிடையாது. பட் பிலோ 5 மினிட்ஸ் போகாதீங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 மினிட் 2 மினிட்ஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக் ரியாக்ஷன் இருக்கும். கேண்டில்ஸ் சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வர்ற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 5 மினிட்ஸுக்கு 2 மினிட்ஸில் பார்த்துட்டு அதே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், 15 நிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், அதே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் 1 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் கம்பேர் டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஓகே, ஸோ பையர்ஸா செல்லர்ஸா யார் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து சில கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓகே மார்க்கெட் வந்து மேலே புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேத்தே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டம் இருந்திருக்கு. இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நான் 5 மினிட்ஸுக்கு போகிறேன். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இங்கே வந்தாலுமே இதை நல்லா ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை தொட்ட உடனே நல்லா வந்து கேண்டில்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர்ஸை விட பையர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி மறுபடியும் கீழே டவுனில் புஷ் பண்ணியிருக்காங்க. எகெயின் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துட்டு இது 5 மினிட்ஸ்லேயே இந்த கேண்டில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல எனக்கு நான் லாஸ் ஆச்சு இந்த இடத்துல தான். ஸோ இந்த லாஸை வந்து நான் பெருசாக கன்சிடர் பண்ணலை, ஏன்னா இது ரொம்ப வைலண்ட்டான மூவ். ஓகே, ஸோ பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா யோசிச்சிருக்கணும், நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்னும் நல்லா வேலிடேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, தட்ஸ் ஹேப்பன். ஸோ இப்படி தான் நான் என்னோட என்ட்ரிக்காக இந்த 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் இதையே நம்ம 5 மினிட்ஸில் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல கிளியரான ஒரு கன்சாலிடேஷன். ஓகே, பட் நான் என்ன கான்ஃபிடென்ட்ல இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வாட்ச் பண்ணுங்களேன். ஸோ இந்த கேண்டில் நமக்கு வாட்ச் பண்ணும்போது என்ன இருந்திருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ விக். இங்கேயும் பார்த்தீங்கன்னா விக் இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய விக் இல்லை. அப்படின்னா என்னன்னா செல்லர்ஸ் வந்து நிறைய டாமினேட் பண்ண மாதிரி இருக்கு கரெக்டாக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டும் வந்து பையர்ஸ் தரல, பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 2:35. ஸோ நான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் 1 ஹவர் வந்து நமக்கு எப்பவுமே செல்லிங் இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மேட்டர் நடந்துச்சு நேற்று. ஸோ இது வந்து சடனாக வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு. அது பயங்கரமான மூவ்மெண்ட்டு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 லாஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் கான்செப்ட்டுக்கு போகிறதில்ல, முக்கியமாக இன்ட்ராடேக்கு. ஏன்னா நான் சிஸ்டம் முன்னாடி தான் இருப்பேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா சடனாக கட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அதனால தான் ஸ்டாப் லாஸ் போகிறதில்ல. பட் போகணும், ஏன்னா நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்க. பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் அதை கட் பண்ணிவிடுவேன் உடனே. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஸோ நான் முக்கியமாக 3 டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன், 1 ஹவர், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். ஸோ 1 ஹவர் வந்து என்னுடைய ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது போட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து என்னோட என்ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, பையர்ஸா செல்லர்ஸா யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து போட மாட்டேன், ஏன்னா எனக்கு இண்டிகேட்டர்ஸ் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடையாது. அதனால தான் நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பட் நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்ட்ராடேக்கு. பட் அவங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கா இல்லையான்னு கேட்டால் அது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது நான் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் டேஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் வந்து ரிலை பண்ணுறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் தான். ஓகே, ஸோ இதை மட்டும் தான் நான்
நான் ரிலே பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இந்த இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. ஸோ இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்டில் நிறைய பேர் யாரும் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்னோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். யாராவது பிரியாணி அனுப்புறேன்னா அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.